அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி, என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா அது ரிஷபராசியில் மட்டும்தாங்க இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் மட்டும்தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும், 2 ராசிக்கு வரும் ஒரு சில நட்சத்திரமெல்லாம். ஆனால் ரோகிணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் தான், ரிஷபராசியில் மட்டும்தான் இருக்கும். ரிஷபம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில், அதாவது ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் இந்த ரிஷபராசியாக அவங்களுக்கு வரும். ரோகிணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்கள், நல்லா ஒரு அன்பு பாசம் காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம், விசுவாச குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நேர்மையான மனிதர்கள்லாம் பாருங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, பாசக்காரங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு அப்பாவை பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்பாவை பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு அம்மா மேலே தான் உங்களுக்கு அதிகமாக பாசம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. ரோகிணிங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரங்க, நல்ல நட்சத்திரம். இறக்க குணம், இறக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ நம்ம வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, சரிங்களா? தனித்துவம்னா இப்போ அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறதுல நம்பர் 1 நட்சத்திரங்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் 1. அதாவது ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சுயநலமாக இருப்பாங்க, பொறாமைப்படுவாங்க, போட்டி பொறாமை இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்குவாங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் போய் மாட்ட மாட்டாங்க. இவங்க பாசத்துக்கு தான் அடிமையாகவங்க தவிர அடுத்தவங்கள ஏமாத்துறது, இந்த பழிவாங்கிற குணம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரதசை தான். பிறக்கும் போதே சந்திரதசை நடந்துடும். சந்திரன் நல்லா இருந்து ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் கெடாமல் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா பிறக்கும் போது உங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பிறந்ததுலேருந்து பாருங்கள், ஒன்றா அப்பா டெவலப் ஆவாங்க, அம்மா டெவலப் ஆவாங்க. அது அந்த நட்சத்திர பாதம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசாபுத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா அம்மா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுரும். இதே சந்திரன் கெட்டு போய் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பிறந்த குழந்தை, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே ஹெல்த் பிரச்சனை, கஷ்டப்பட்டு பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது அந்த அமைப்பு வந்துடுங்க. சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், இதெல்லாமே சரியான தூக்கம் வராது, இதெல்லாமே அந்த டைமில் தான் நடக்கும். இதே சந்திரன் நல்லா வலுவாக இருந்து சுபகிரகத்தோட தொடர்பில் இருந்து லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றுருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சந்திர திசை அந்த குழந்தை வளர நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அவங்க அம்மாவுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சந்திரன் தான் மனோகாரகன், உடல்காரகன். அப்போ சந்திரனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளாக இருப்பாங்க, சரிங்களா? ரொம்ப இறக்க சுபாவம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது வரக்கூடிய தசை செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் தசை ஒரு முக்கியமான தசை. சந்திரன் கிட்டத்தட்ட நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமே பக்கமே வந்துடும். நடுப்பாதத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 வருஷம் பக்கம் சந்திர தசை நடக்கும். அதாவது 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வந்துடும். செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்கும். அந்த சின்ன வயசில் இந்த விளையாட்டுத்துறை மேலே ஆர்வம் வர்றது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த விளையாட்டுத்துறையில் ஆர்வம் வருது பார்த்திங்களா, நல்ல ரன்னிங் ரேஸில் ஈடுபடுறது, அந்த ஸ்கூலில் அந்த காம்படிஷன் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அந்த செவ்வாய் தசை அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் தசை வரனால தான். அந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்துக்கு உண்டான கிரகம், நல்ல ஒரு ஈடுபாடு கொடுக்கும். எந்த விஷயத்திலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில், அதாவது விளையாட்டுத்துறை மேல் நல்ல ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் அந்த செவ்வாய் திசையில் தான் கொடுக்கும். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு, நல்ல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து உச்சபலம் பெற்றிருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த ஸ்கூல் லைஃப்லேயே நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது. செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு சின்ன வயசில் அடிக்கடி கை கால் அடிபடுறது,
ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், அடிக்கடி சின்ன வயசில் கை கால் அடிபடுறது, ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் ஒரு சில பேத்துக்கு நடக்கும். இது இந்த செவ்வாய் திசையில் தான். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா சகோதர பாசம் இருக்காது, சகோதர ஒற்றுமை இருக்காது, அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க, அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கெட்டு போகிறதுனால தான். செவ்வாய் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து ராகு திசை. இந்த ராகு திசை தாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான திசை. சந்திர திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம்னா, உங்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 10 வருஷம் வந்துடும். 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் உங்களுக்கு 3ஆம் பாதம்னா உங்களுக்கு 5 வருஷம் பக்கம் வந்துடும். செவ்வாய் வந்து 7 வருஷம் நடக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய ராகு திசை ரொம்ப 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 ஒரு முக்கியமான திசை. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வயசுக்கு மேலே தான் இந்த ராகு திசை. 15 வயசுக்கு மேலே ஒரு சில பேத்துக்கு வரும், ஒரு சில பேருக்கு 10 வயசுக்கு மேலே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ராகு திசை தான் உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுற திசையாக இருக்கும். 18 வருஷம் ராகு திசை. 18 வருஷம் உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அந்த ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கெட்ட இடத்துல மாட்டிக்கிட்டே இருந்தாருன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். படிப்பு மேலே ஆர்வம் வராது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத கெட்ட வழக்கங்கள்லாம் இந்த 15 வயசுக்கு மேலே இந்த ராகு திசையில் கொடுத்துரும், கண்டிப்பாக கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே 33 ஒரு சில பேருக்குலாம் 33 34 வரைக்குமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை தலைகீழ மாறிடும். என்னென்னா கெட்ட பழக்கங்கள்லாம் பழகி அந்த கிட்டத்தட்ட அந்த 30-35 வயசு வரைக்குமே அனைத்து கெட்ட பழக்கங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை கெட்ட பழக்கங்கள், அத்தனை அனுபவங்கள் கிடச்சி அந்த 35 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லவங்களாக மாறுறாங்க. 35 வயசுக்கு மேலே செட்டில் ஆகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த ராகுங்கிறது நல்ல இடத்துல இருந்தாருன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிறந்தூர் விட்டு வெளிநாடு தள்ள வைக்க பார்க்கும். ராகு நல்ல இடத்துல இருந்தால் சின்ன வயசுல சம்பாதிக்க வச்சுருவங்கள, 20 வயசுக்கு மேலே நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருவங்களுக்கு. வெளிநாடு போகிறது சின்ன வயசில் பாருங்கள், ஒரு சில பேர் படிக்கிறதுக்காக இல்லை படித்து முடிச்சோன்னே 20 வயசுக்கு மேலே அப்ராடு போயிடுவாங்க. இது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஏன்னா 18 வருஷம் இளம் வயது வரக்கூடிய ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நல்லா இருந்தால் ஆளை தூக்கி விட்டுரும், அடுத்த லெவல் கொண்டு போயிடும். ராகு கெட்டு போயிட்டாருன்னா இந்த குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த ராகு திசை சின்ன வயசில் வாழ்க்கையை வீண் பண்ணி விட்டுரும். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க வரும். அத்தனை அனுபவங்களும் அந்த வயசில் தான் கிடைக்கும். அப்போ அந்த 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த குரு திசை தான் ஒரு சில பேத்துக்கு நல்லா இருக்குது. குரு திசையில் தான் வாழ்க்கை மாறுது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 34-35 வயசுக்கு மேலே தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வீடு வாங்குறது, செட்டில் ஆகிறது, நல்ல காரு பங்களான்னு வாங்குறது, நல்ல வாகனம், சொகுசான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறதெல்லாம் பாருங்கள் 30-35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமையுது. என்ன காரணம்னா குரு திசை வந்துடும். குரு திசை சம்பாதிக்க வச்சிடும் 16 வருஷம். அந்த குரு திசை தான் ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் பாருங்கள் 35-34 வயசுக்கு மேலே தாங்க நீங்கள் டெவலப் ஆகிறத உங்களாலே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் நிறைய அடிமால் அடி விழுந்திருக்கும். இது எல்லாமே இந்த குரு தசையில் தான் சம்பாதிக்கிற மாதிரி வரும். குரு தசை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே 35 வயசு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. அப்போ அந்த 50 வயசுக்குள்ளேயே நிறைய பேர் செட்டில் ஆகிடுறாங்க. காரு பங்களா, சொகுசான வாழ்க்கை, நல்ல பிஸ்னஸ்ஸு, வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுறது, நல்லா சம்பாதிச்சிட்டாங்க சார். இந்த வயசில் 35 வயசுக்கு மேலே தான் நான் சம்பாதிச்சேன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் அந்த 50 வயசுக்கு மேலே வர பார்த்தீங்கன்னா சனி திசை வரும். அந்த சனி நல்ல ஒரு ஸ்தானத்திலிருந்து நீங்கள் சிம்ம லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா சனி திசை நல்லது பண்ணாது. கடக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை நல்லது பண்ணாது. இதே கன்னி லக்னத்தில் பிறந்து, மிதுன லக்னத்தில் பிறந்து, ரிஷப லக்னத்தில் பிறந்து, துலாம் லக்னத்திலலாம் பிறந்தீங்கன்னா சனி திசை அருமையான திசையாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 வருஷம், கிட்டத்தட்ட 68 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட இந்த 70 வயசு வரைக்குமே நல்லா இருக்காங்க ஒரு சில பேர்லாம். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி திசை தாங்க. சனி நல்ல இடத்துல இருந்தால் யோகத்தை செஞ்சிருவார். சனி கெட்ட அமைப்பில் இருந்தால் அவயோகத்தை செஞ்சிருவார், நெகட்டிவ் செஞ்சிருவார். நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை போகும். இதை மீறி வேறு எந்த கிரகம் உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. இதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போகும். கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக பொது பலன் பார்க்கும்போது 15லேருந்து 20% தான். அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது உங்களுக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றாது. ஒரு 15லேருந்து 20% ஒரு ஒரு தூண்டுதலை கொடுக்கும், ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், நான் சொன்ன மாதிரி இந்த தசாபுத்தி தான் போகும், இந்த கிரகங்களோட தசாபுத்தி தான் போகும். அது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் என்ன வயசு, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க,
ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதமா, இல்லை நடு பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, 3ஆம் பாதமா, இல்லை கடைசி 4ஆம் பாதமா, இல்லை 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக போகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் மனுஷனையே முழுமையாக ஆட்டி படுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.